நாளானது அதை குறித்து கவலைப்படுவதில்லை. பூமி சுழலுவது அதனால் பாதிப்பதில்லை. நான் மாம்சத்துக்குரியவனாக நடக்கிறேனா ஆவிக்குரியவனாக நடக்கிறேனா என்று அது பார்த்து கொண்டிருப்பதில்லை. பூமியானது அது சுழன்று கொண்டுதான் இருக்கு. நாட்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு. புது காலண்டரா வாங்கி 1ஆம் தேதி ஜனவரி 1 கிழிக்க ஆரம்பித்தோம். இன்னைக்கு கடைசி காலம். நாளை தினம் அதை கழிச்சு போட்டு இன்னொரு காலம் வரும். ஆக நாட்கள் அவைகள் நிழலை போல கடந்து போகுது, புகையை போல காணாமல் போகுது. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது? ஆண்டினுடைய கடைசி நாள் வந்திருக்கிறோம். வருட பிறப்புன்னு சொன்னால் நாளை தினத்தில் ஒருவரை நாம் எல்லோருக்கும் விடுமுறை இல்லைங்கிறதுனால சபை கூடுறோம். அதிகாலையில் 4 மணிக்கு அல்லது 5 மணிக்கு வாங்க தேவனுக்கு நன்றி சொல்லணும்னா வருவீங்க. நம்ம இந்த தினத்தில் இரவு பகல் வர்றது சிரமமாக இருந்ததுனால நம்ம என்ன செய்திருக்கோம்? கடைசி நாள் நம்ம வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த நாளை தினத்தில் நம்ம கண்டுபிடிக்கும் போது ஆண்டவர் இந்த நாளை தந்திருக்கிறீர்கள், இந்த வருடத்தின் முதல் நாளை எனக்கு தந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஓட்டத்தை ஆரம்பிக்க தான் போகிறோம். நாட்கள், அந்த நாட்களை என்கின்ற ஞானத்தை எங்களுக்கு தாரும். மோசே அப்படிதான் ஜெபிக்கிறார். நாட்களை என்கிற அந்த ஞானத்தை எங்களுக்கு தாரும். ஏனென்றால் இன்றைய தினம் எனக்கு கொடுக்கப்பட்டது, நாளை தினம் அது எனக்காக உள்ளதல்ல. நீதிமொழிகளின் புத்தகம் 27ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 27 ஒரு வார்த்தை, நாளைய தினத்தை குறித்து எடுத்துங்க வாசிங்க. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. இதுதான் நம்முடைய நிலம். நாம் மண். நாளைய தினம் புது வருடம், நான் அதை செய்வேன், இதை செய்வேன். எவ்வளவு தீர்மானங்கள்! எத்தனை இடங்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் சபைக்குள்ளா இருக்க போறாங்க, சபைக்குள்ளவாங்க. புது தீர்மானங்கள் அவரோடு கிடைத்த வெளிச்சத்தில் தேவனுக்கு நம்முடைய நன்றியை இருப்பாங்க. ஆண்டவரே, இதனோட வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், இந்த வாழ்க்கை முடிஞ்சு போகட்டும், நாளை தினத்தில் நான் புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறேன், நான் இப்படி செய்ய போறேன், நான் அப்படி இருக்க போறேன், இப்படி இருக்க போறேன். எத்தனையோ தீர்மானங்கள் எடுப்பார்கள். ஒரு உலகம் நானும் எடுத்துட்டு இருந்தவங்க தான். தீர்மானங்கள் அது கொஞ்சம் நாள் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். பிற்பாடு அடுத்த வருஷம் புது வருஷம் வந்தாலும் புது தீர்மானங்கள். ஆனால் இங்கே இருக்கு, நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாது. 2015 ஒரு வருஷம் ஒழிஞ்சு இந்த புது வருஷம். இன்றைய ராத்திரி வேலை எத்தனையோ குறி சொல்லுகிற ஆவியுடையவர்கள் குறி சொல்லிட்டு தான் இருப்பேன். தெற்கு தரிசனங்கிற பேர்ல வருகின்ற இந்த 2015ஆம் ஆண்டோட ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க போகிறதும்பாங்க. நீ செய்வதெல்லாம் வாய்க்க போகிறதும்பாங்க. கையில ஒரு குடுகுடுப்போ இல்லதான், ஒரு குடுகுடுப்பு தான் உங்க கையில இருக்கு. நல்ல காலம் பிறக்குது, நாளை தினத்துல பிறக்குது அப்படின்ட்டு. அல்லது ஒரு சிலர் எப்படி சொல்லுவாங்க, இதுல அது புயல் அடிக்க போகுது, மழை வரப்போகுது, இடி இடிக்க போகுது. அதையும் கேட்டு தீர்க்கதரிசி என்னமோ சொல்றாரு, வாயப்படுறதுன்னு கேட்கிற ஜனங்கள் இருக்கிறனால தேவனுடைய சத்தத்தை கேட்க வந்துருக்கும். நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டார். ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாதே. இதுதான் நம்முடைய உண்மையான நிலம். அதுதான் இன்றைய தினம், இப்பொழுது அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பொழுதை என்னுடைய ரட்சிப்புக்கு எதுவாக நான் பயன்படுத்திக் கொள்ளணும். அவன் தான் ஞானி. அப்படிப்பட்ட ஞான இறுதி உள்ளவர்களா நாம் இருக்கணும். இந்த நாளில் தேவனுக்கு அதுதான் உணர்கிற ஞான இறுதியும் இருக்கணும். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால். குலசேயர் புத்தகம் இப்படி ஒரு புத்திமதி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. குலசேயர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்கள் தேவனை அறியாத ஜனங்கள். இவர்கள் கிறிஸ்தவர்கள் எப்படியாவது விசுவாசத்தை எடுத்து விட வேண்டும் என்று சொல்லி பிசாச கங்கணம் கட்டிட்டு இருக்கிறான். எவனை விழுகலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிகிற பிசாசு.
அவனால் ஏகப்பட்ட அப்பாவி ஜனங்கள் அவங்க மேல ஒரு குற்றமும் கிடையாது. அவர்களை அறியாமல் அவர்கள் சாத்தானுக்கு ஒரு ஏஜெண்டா இருப்பார். அப்படி புறம்பே இருக்கிறவர்கள் நம்மை குற்றப்படுத்தும்படி, என்னுடைய பிள்ளைகளை குற்றப்படுத்தும்படி, சாத்தானுடைய வேலையாக அவனுடைய பெயரை குற்றம் சாட்டுகிறவன், இரவும் பகலும் சோர்மை குற்றம் சாட்டுகிறவன், அந்த குற்றஞ்சாட்டுகிறவனுக்கு வாயாக இருக்கிறவர்கள், நம்மிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்கும்படி நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கும். கிறிஸ்தவன் சொல்றான், தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றான், பேச்சில் ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கணும், வாழ்க்கையில் ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கணும். அதை வைத்து முதல்ல அவனை அவனுடைய விசுவாசத்தை அவனுக்கு எடுத்து போடும். அந்த குற்றத்தை அவனுக்கு சொல்லி காட்டி, இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்ச, இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய, நீ எல்லாம் என்ன பைபிள் தூக்குறது, நீ எல்லாம் என்ன வேறு ஆலயத்துக்கு எப்படி போற, அல்லது சபைக்கு எப்படி கூடுறது, நீ அதுக்கு லாயக்கு இல்லை, நீ ஒண்ணுக்கு போய் பிரயோஜனம் இல்லையே, எத்தனையோ வருஷம் சபைக்கு போற, நீ இன்னும் இப்படி பேசுறீங்க, எப்படி நடக்கிறீங்க. நாம் செய்த குற்றங்களை நம்ம இடத்திலே கொண்டு குற்றம் சாட்டி, அப்படி குற்றம் சாட்டுகிறவன் அவனை எப்படி நம்ம ஜெயிக்கணும், நமக்கு வேதத்துல நாம் அறிந்திருக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவரை இரத்தத்தினால் அவனை ஜெயித்தார்கள். அப்ப யாராவது நமக்கு விரோதமாய் ஒரு குற்றத்தை சொல்லும் பொழுது, உன் பேச்சு எப்படி இருக்கும், நடத்தை எப்படி இருக்கும், காரியம் எப்படி இருக்குன்னு சொன்னா நாம் என்ன செய்யணும்? நாம் முதல்ல உடனே குற்றம் சாட்டு நான் சாத்தான் வந்தது அப்படின்னு அல்ல. முதல்ல நாம் தேவனிடத்தில் போகணும். சாத்தானுக்கு ஏற்று நிற்கிறதுக்கு முன்னாடி தேவனிடத்தில் நம்மை கீழ்ப்படுத்தணும். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுதுதான் உங்களை விட்டு ஓடி போவார். நம்ம குற்றஞ்சாட்டுகள் ஓடி போகணும்னு சொன்னா நான் என்ன செய்யணும்? முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படிக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படித்த ஒரு மனிதன் தான் ஆவிக்குரிய அதிகாரத்தை பெற்றவனாக இருப்பான். அவன் தான் அசுத்த ஆவிகளை அகற்றுவான். தன் வீட்டுக்கு, தன் பிள்ளைகளிடத்தில், தன் மனைவியின் இடத்துல, தன்னுடைய வீட்டாரிடத்தில் பிசாசனுடைய எந்த கிரியையும் வராதபடி அவன்தான் அகற்றி பிசாசை புறத்துகிறவனாக இருப்பான், ஓட செய்கிறவனாக இருப்பான். அது ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அந்த சிலாக்கியம் உண்டு. ஒருவேளை உங்கள் கணவர் மனம் திரும்பாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை இல்லாமல் ஒரு மாம்ச ரீதியான ஒரு மனிதனாக இருக்கலாம், எத்தனையோ வாரத்தில் கீழ்ப்படியாத ஒரு புருஷனாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய ஒரு சகோதரியாக இருந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஆண்டவர் ஆவியானவர் என்ன உணர்த்துகிறாரோ அதற்கு உடனே கீழ்ப்படுகிற ஒரு சகோதரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய அதிகாரம் இருக்கும். உங்கள் கணவருக்கு அந்த அதிகாரம் இல்லை என்றால் அவர் தேவனுக்கு கீழ்ப்படியில போகட்டும். நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்து கொண்டால் நீங்கள் உங்கள் கணவரை காத்துக்கொள்ள முடியும், உங்களுடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ள முடியும். சாத்தானானவன் உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு கிரியும் செய்ய முடியாதபடி ஆவிக்குரிய ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு சகோதரியாக இருக்க முடியும். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும். அப்ப புறமே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து, நம்ம இடத்துல ஒருவர் குற்றம் சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? முதல்ல தேவனிடத்துல போவோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் அப்படின்னா, ஆண்டவர் என்னை குறித்து இப்படி இவங்க சொல்றாங்க, என்னை குறித்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, இது மெய்யா? ஆண்டவர் நீங்க என்ன சொல்றீங்க? மற்றவர்கள் என்னை குற்றச்சாட்டு இருக்கிறார், அதுக்கு எவ்வளவு காரியங்கள் அவர் சொல்லலாம். தேவனுக்கு நாம் போகணும். தேவன் நம்மளை இப்ப மனதிலே தேவன் உணர்த்துகிறார், ஆமா நீ பேசுனது தப்புதான், நீ நடந்தது முறைமை சரியில்லைதான், நீ அவர்களுக்கு முன்பாக ஞானமா நடந்துக்கல, என்னுடைய நாமத்தை நீ பிரஸ்தாவப்படுத்தல, என்னுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தல, என்னுடைய நாமத்தை நீ அபகீர்த்தி செய்துட்ட, அசிங்கப்படுத்திட்ட, என் பேரை நாரம் பண்ணிட்ட அப்படின்னு தேவன் நமக்கு சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை. நாம் பேசின காரியங்கள், நாம் நடந்து கொண்ட காரியங்கள், நாம் அந்த களத்திலேயே ஆகிய நம்ம உணர்த்துவார். மகனை சரி கிறிஸ்து நடக்க மாட்டார், நமக்கு உணர்த்திருப்பார். ஒருவேளை நமக்கு தெரியல, நாம் அறிந்த வரைக்கும் நாம் சரியாக நடந்த மாதிரி இருக்கு, சரியா பேசுற மாதிரி தான் இருக்கு, நாம் பேசின வார்த்தைகள், நடந்து கொண்ட காரியங்கள் உள்ள பிழை நமக்கு தெரியல. ஆனா மற்றவர்கள் குற்றஞ்சாட்டாங்கன்னா என்ன செய்யணும்? தேவனிடத்துல செல்லணும். தேவனிடத்துல சென்று நம்மை தாழ்த்தி, அதுவரை எனக்கு தெரியல, என்னை நான் பார்க்கும்பொழுது நான் சரியாக தான் பேசினதா தெரியுது, சரியாக நடந்துக்கிறதா தெரியுது, ஆனாலும் என்னை குற்றஞ்சாட்டு நடந்தவரே நீ என்ன சொல்லுகிறேன்? நான் அறியாத காரியத்தை எனக்கு காண்பியும், உண்மை வேதனைப்படுத்தின காரியங்கள் என்னிடத்தில் உண்டோ, நான் அறியாமல் உண்டோ என்று ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே அப்படின்னு தேவன்கிட்ட போகணும். அப்படி போகணும்னு சொன்னவர் என்ன செய்வார்? நம்மளே மிகுந்த வாஞ்சை உள்ளவராயிருந்து, பிரியமாயிருந்து நமக்கு நம்முடைய மீறுதலை உணர்த்துவார். அப்படின்னா நாம் உன்னையார் ஆண்டவரை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டு, ஒருவேளை பிறரை நாம் காயப்படுத்துறது உண்டான அவர்களை நாம் மன்னிப்பு கேட்டு உடனே அதை சரி செய்ய வேண்டும். இப்பொழுதே
அதை நான் நாளைக்கு தள்ளிப்பட முடியாது. நம்ம இடத்துல இப்போ எவ்வளவோ சாதனங்கள் இருக்கு. உடனே எடுத்தா செல் எல்லா நம்பரையும் இருக்குது. ஒரு நாளைக்கு நம்பர் இருக்கிறனால எப்படியோ கேட்டு இன்றைக்கெல்லாம் தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது சரி பண்ணிடணும். ஏன்னா நாளை தினம் என்னிடத்துல இல்லை. ஒரு நாள் பிறப்பதை நான் அறிய முடியாது. கண்ணை மூடுறேன், கண்ணை திறப்பேன் நிச்சயம் தூக்கத்திலே போயிட்டேன்னா. போபால் அப்படிங்கிற ஒரு நகரம் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளா முன்னாடி நடந்த ஒரு பெரிய கொடுமையான ஒரு காரியம். தூங்கிட்டு இருக்காங்க. அதிகாலை வேலையில் ஒரு விஷம், ஒரு உரம் தயாரிக்கிற ஒரு கம்பெனியில், பூச்சி மருந்து தயாரிக்கிற ஒரு கம்பெனியில் ஒரு வெடிச்சு போயிட்டு வரும். அதில் உள்ள விஷ வாயுக்கள் அப்படியே காற்றில் வரைகிறது. யாருமே தெரியாது. தூங்கிட்டு இருக்க பிள்ளைங்க சுவாசிட்டு இருக்குது. உயிர் காற்று உள்ளே போயிட்டே தான் இருக்குது. திடீர்னு விஷ காற்றும் உள்ளே போகுது. சுவாசிட்டு பிள்ளைங்க மூச்சு திணறி அப்படியே சேர்த்து போயிடுது. எத்தனையோ பேர் கண்கள் பாதிக்கப்பட்டு கண்ணில் குழி விழுந்து கொடூரமான காட்சி. என்ன நடந்ததுன்னு தெரியல. அந்த விஷவாய் எந்த இடத்துலலாம் போகுதோ அந்த இடத்துலலாம் ஜனங்கள் செத்து போயிட்டே இருக்காங்க. கண் வெடிக்கல. அவங்க மறுநாள் ஒரு நாள் பிறக்கிறதால அறியவே இல்லை. ஆபத்துகள், விபத்துகள் எப்படியும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் தேவன் நமக்கு ஒரு நாளை கொடுத்திருக்கிறார், ஒரு பொழுது, இப்பொழுது கொடுத்திருக்கிறார். இந்த பொழுதை எல்லாம் நாம் அப்படி ஞானமாய் பயன்படுத்திக்கணும். ஞானமுள்ள இறுதி உள்ளவர்களாய் பயன்படுத்திக்கணும். அப்ப குற்றம் சாட்டுகிறவருக்கு முன்பாக அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி நல் மனசாட்சி உள்ளவர்களாக இருங்கள். 1 பேதுரு மீண்டும் மீண்டும் அந்த காரியத்தை வலியுறுத்துகிற ஒரு காரியத்தை பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுதெல்லாம், ஆண்டவரை, நான் குற்றஞ்சாட்டுகளுக்கு ஒன்றுமில்லாமல் போகத்தக்கதா என்னை குறித்து குற்றஞ்சாட்டு உங்களுக்கு ஒன்றுமே கூட தேடி தேடி பார்க்கணும். உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் அப்படிப்பட்ட சுத்த மனசாட்சியோடு நாம் வாழும் பிரியமான கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்துவையே குற்றம் கண்டு அவரை கொலை செய்ய எத்தனித்த உலகம் இது. ஆண்டு சொன்னார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு. இந்த உலகம் உங்களை என்னை பகைத்தது உண்டானால் அது உங்களையும் பகைக்கும். அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அடையாளம். என் ஆண்டவரை பகைத்த உலகம் இது என்னையும் பகைக்கும். என் ஆண்டவரிடத்திலே குறை காணும்படி சுற்றி திரிந்த உலகம் என்னிடத்திலும் குறை காணும்படி சுற்றி திரியும். இப்போ நான் என்ன செய்யணும்? இயேசு எப்படி இருந்தார்? மிகுந்த ஞானம் உள்ளவராக இருந்தார். குற்றச்சாட்டும்படி எப்படியாவது வார்த்தையில் ஏதாவது தப்பு கண்டுபிடிக்கணும்னு வர்றவனுக்கு அவர் தன்னை சார்ந்து கொள்ள, அவர் பிதாவுக்கே தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார் முழுமையா. பிதா அவருக்கு போதித்தார். ஒரு காசை கொண்டு வருவாங்க, காசு கொண்டு வந்து, ரவி நீங்க என்ன சொல்றீங்க? போதகரே, நீர் முகத்தாட்சணம் இல்லாமல் சரியா சொல்லுவீங்க, மனசுல பட்டதை அப்படியே சொல்லுவீங்க. இப்படி நாம் புகழ் வார்த்தையை சொல்லி அவர் காலுக்கு ஒரு வடையை வீச்சு அவர் மாட்டிப்பார். இயேசு எந்த புகழ்ச்சியும் மயங்க மாட்டேன். மனுஷனுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்றது அவருக்கு தெரியும். ராயன் அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல ரோமபுரி ஆண்ட அரசன், பேரரசன் ராயன். சீசர், ஜூலியஸ் சீசர், அக்டிவின் சீசர், அகஸ்டஸ் சீசர் அப்படிங்கிற சீசர் அப்படிங்கிறவங்க, அதான் செசார்பாங்க, சீசர்பாங்க. அப்படிப்பட்டவருக்கு வரி செலுத்துவது நம்ம தமிழ்நாடு தெலுங்குல ராயன் அப்படின்னு சொல்லுவோம். ராயருக்கு வரி செலுத்துவது என்ன சொல்றீங்க? வரி செலுத்துறது செலுத்தலாமா, செலுத்தக்கூடாதா? செலுத்தலாம்னு சொன்னா இவர் ரோமபுரிக்கு அடிமையா இருக்கும்னு சொல்லிடுறாரு, ஜனங்களை தூண்டி விடுவாங்க. செலுத்த தேவைன்னு சொன்னா அரசாங்கத்துக்கு கலகம் பண்றான், ரோமர்களை ஏவுவாங்க. அவர் என்ன சொன்னார்? அவர் ஞானமாய் பார்த்தார். என் வாயின் வார்த்தையோட ஒரு குறை கண்டுபிடிக்கிறார். ஒரு காசு கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. இந்த சொரூபமும் மேலெழுத்து யாருடையது? ராயனுடைய. அப்படின்னா ராயனுடைய ராயன்கிட்ட கொடுத்துருங்க, தேவனுடைய தேவன்கிட்ட கொடுத்துருங்க. நாம் வார்த்தையில் அப்படிப்பட்ட ஒரு ஞானம் வேணும்னு சொன்ன போது நாம் நடக்கையில் ஆரம்பிக்கிறோம். நண்பர் இருதயத்தில், அந்தவரே நீர் குற்றஞ்சாட்ட, நீர் எப்படி வாழ்ந்து எனது பூமியில் அப்படியா நானும் வாழ எனக்கு பேசு. ஒரு விசுவாசத்தோடு தேவனங்களை கேட்கும். அந்த விசுவாசத்தோடு நம்ம போகணும். புறம்பே இருக்கிறவர்கள் முன்பாக நான் ஞானமாய் நடந்துவிட்ட ஆண்டவரை. 1 பேதுரு அந்த வார்த்தையை பார்க்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் 11-12. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள்
அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள். இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது, இந்த உலகத்தில் நாம் எப்படி இருக்கணும்? அந்நியர்கள். இந்த உலகம் நம்முடையது அல்ல, நாம் வேறொரு உலகத்துக்கு உரியவர்கள் அப்படிங்கிற உணர்வு நமக்கு எப்பயுமே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு விசா, அதுதான் நம்முடைய வாழ்நாள். இந்த பூமியில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நாட்டுக்கு ஒருத்தவங்க போகிறாங்கன்னா, படிக்கிறதுக்கு போகிறாங்கன்னா, 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் விசா கொடுப்பாங்க, 20 வருஷம். அதுபோல இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கு தேவன் கொடுத்த விசா காலம் எவ்வளவு தெரியல, 60 ஆண்டுகளோ 70 84 தெரியாது. எனக்கு எவ்வளவு வேணும்னு தெரியாது. ஒருவேளை என்னோட கூட நான் முடியலாம். அப்படின்னா நான் என்ன செய்யணும்? நான் அந்நியன், பரதேசிகளாக இருக்கிறேன், வேறொரு தேசத்துக்கு, பரலோக தேசத்துக்கு உரியவனாக இருக்கிறேன். இந்த உணர்வோடு தான் என்ன செய்யணும்? நீங்கள் உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, நம்முடைய ஆவிக்கு விரோதமாய், நம்முடைய மீட்டுக் கொள்ளப்பட்ட ஆத்மாவுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற மாம்ச இச்சைகள், ஆசை இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்ப நம்மகிட்ட குற்றச்சாட்ட வராங்க, ஏதாவது குற்றநட்டியும் வராங்க. ஆனா என்ன செய்யணும்? அவங்க நம்முடைய நற்கிரியைகளை பார்க்கணும். நாம் செய்கிற நன்மையான காரியங்கள், இந்த இதயத்தில் இருக்க நன்மையான நிறைந்து நாம் செய்கிற காரியங்களை பார்க்கணும். கண்டு அவங்க என்ன செய்யணும்? சந்திப்பின் நாளில் தேவனை அவர்கள் சந்திக்கிற ஒரு நாள். எந்த நாள்? எல்லாரையும் தேவன் உயர்த்துகிற கடைசி நாள், வெள்ளை சிங்காசனத்திலே தேவன் வீட்டிருக்கிற நாள். அந்த நாளில் எல்லோரையும் எழுப்புவார், பூமியில் உள்ள எல்லோரையும் எழுப்புவார். நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய சுற்றி இருக்கிற ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்கள், அவர்கள் என்ன செய்யணும்? இப்பொழுது நியாயம் இருக்கிற இடத்துல நம்மை அவர்கள் காண்பார்கள். நாம் மாத்திரம் இந்த வார்த்தையினுடைய வாழ்ந்தோம்னு சொன்னோம். நியாயம் இருக்கிற கிறிஸ்துவோடு நாம் அமர்ந்திருப்போம், அவருடைய சபையாய் மனவாட்டியை அமர்ந்திருப்போம். அப்போ அவங்க என்ன செய்வாங்க? சந்திப்பின் நாளிலே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஓ, உங்களோட உட்கார்ந்து இவன் தகுதி ஆண்டவரை எனக்கு தெரியும், எங்களுக்கு இந்த சகோதரி இவங்களை இந்த அம்மாவை எனக்கு தெரியும், இவங்க ரொம்ப நல்ல காரியம், நல்ல நன்மை செஞ்சாங்க, நம்ம எவ்வளோ அவங்களுக்கு தீமை செஞ்சோம், எவ்வளோ தீமை செய்யணும் யோசனை பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க இருந்ததுலேருந்து நன்மையாக வந்துச்சு. அவங்க உங்களுக்கு கூட பக்கத்தில் பார்த்துக்கிறோம். நாங்கள் அக்கிரமக்காரர், நாங்கள் நடந்துதான் பார்த்தோம். சந்திப்பின் நாளிலே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி, தேவனை மகிமைப்படுத்துவாங்க. நீர் நீதி பெற உங்க கூட உட்கார்ந்துருக்கவங்க சரியான ஆள், அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பேதுரு சொல்றார். மீண்டுமாய் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 1 பேதுரு 3:14-16. கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியுடையவர்களாய் இருங்கள். அப்ப நல் மனசாட்சியுடையவர்களாய் இருங்கள். நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்கேற்ற நல்ல நடக்கை, ஆனா அவங்களுக்கு அதை சகிக்க முடியும், ஏற்றுக்க முடியல, ஒத்துக்க முடியும். ஆனாலும் அக்கிரமக்காரர் விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தை வெட்கப்படும்படிக்கு தப்பா நினைச்சாங்க, அவங்க வெட்கப்பட்டோம். இப்படிப்பட்டவங்களை போய் இப்படி நினைச்சிட்டுமே, இந்த நல்ல மனுஷர்கள் இப்படி போய் நம்ம நினைச்சிட்டுமே அப்படின்னு அவங்க தான் நினைச்சு வெட்கப்படணும். உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவங்க அவங்களுக்கு அறியாம தூஷிக்கிறோம். நம்ம நன்மை செஞ்சுமா என்ன செஞ்சுமான்னு தெரியாது, நம்முடைய பேசுவோம் நம்முடைய நடக்கையை. நாம் அவர்கள் நம்மை தூஷித்தாலும் சரி, புறங்கூறினாலும் சரி, அவமதித்தாலும் சரி, மற்றும் அவமானப்படுத்தினாலும் சரி, நாம் மாத்திரம் பழிக்கு பழி செய்யாம, பதிலுக்கு பதில் செய்யாம, தீமை செய்வர்களுக்கு தீமை செய்யாம, நம்ம நல்ல மனசாட்சியோட நன்மை செய்வர்களா இருந்தோம்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க? எவ்வளோ ஒரு விரோதமாக பேசிட்டோம், செஞ்சுட்டோம், ஆனால் அவங்ககிட்ட இருந்து ஒரு எதுவுமே இல்லையே, எதுவுமே நடக்காத போல இருக்காங்க. நம்மளை பார்க்கும்பொழுது பழசை எதுவுமே நடக்காத போல, புதுசா பார்க்கறது போல பார்க்குறாங்க. ஒரு படம் சமயத்தில் பார்த்தேன்.
சில படங்கள் பார்க்கறது உண்டு. நான் எதுவுமே சினிமாவை பார்க்காத அப்படின்னு கிடையாது. ஏற்றுவி பார்க்கறதோட எப்பொழுதாவது ஏதோ ஒரு நிகழ்ச்சி பார்க்க முடியும். அதற்கு நல்ல காரியங்களை தேவன் என்னோட போதிப்பார், நடத்துவார். எந்த ஒரு காரியமும் வந்து தேவனோட பேச முடியும். ஆண்டவர் என்னோட பேசுங்க, உட்காந்து சினிமா பார்க்கறது கிடையாது, அப்படி கிடையாது. ஏதோ சில சமயங்களில் சில காட்சிகள் பார்க்கும் பொழுது பஸ்ஸில் போகிறோம், டிவி ஓடிட்டு தான் நம்ம போய் நின்று சொல்ல முடியாது. அது சில காட்சிகள் ஓடும், அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னா பார்ப்போம், இல்லைன்னு சொன்னால் கண்ண முடிட்டு தூங்கிடுவேன். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு ஆக்சிடெண்ட்டில் மூளை நினைவுகள் மறந்து போன ஒரு மனுஷன், அவனுக்கு ஒரு 2 வருஷம் மட்டும் நடந்திருக்கு, அதுக்கு 2 வருடம் நடக்கும். இந்த 2 வருஷ காலத்தில் அவன் என்ன செஞ்சான், அவனோட சொந்தக்காரங்க வந்து சண்டை போட்டான். பயங்கர சண்டை போட்டு தட்டி வரைக்கும் போச்சு, மூஞ்சில் முடிக்க மாட்டோம்னு சண்டை போட்டான். ஆனால் இப்போ அவனுக்கு மறந்து போச்சு. இப்போ அந்த சொந்தக்காரனை மீண்டும் பார்க்கலாம், ஒரு கல்யாணத்தில், அது அவனுடைய கல்யாணம், அந்த கல்யாண நேரத்தில் பார்க்குற மாதிரி இருக்கும், ரிசப்ஷனில் எதுவும் பார்க்கலாம். அவனுக்கு மறந்து போச்சு, இடையில சண்டை போட்டோம் பகையாகிட்டோம் தான் மறந்தான். அவன் நினைப்பான், ஐயோ இவன்கிட்ட எப்படி வருவான், இவன் நம்ம எதாவது பேசுவானோ அப்படின்னு தயங்கி அவன் வருவான். ஆனால் இவன் என்ன ஓடி போய், எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவன் கட்டி பிடிச்சிக்கிட்டு, நீங்கள் வந்தீங்க ரொம்ப சந்தோஷம், இருங்க எல்லாம் செய்யணும் போகணுன்னு. அவனுக்கு என்னடா நம்ம இவ்வளவு இடையில சண்டை போட்டோம் கூட அதெல்லாம் சுத்தமாக எல்லாத்தையும் மறந்துட்டானே, நம்ம ஏன் மறந்தி யாருனால மறந்துட்டான். அதை ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருப்பாங்க, பின்னாடி காமிப்பாங்க. அவனுக்கு இன்னும் முன்னெல்லாம் ஞாபகம் வந்து 2 வருஷத்தில் நடந்து தெரிஞ்சு போயிடும். பார்ப்பான், பார்த்துட்டு என்னடா அதுனா என்னடா இவனை போய் நான் கட்டி பிடிச்சிருக்கேன், இவன் போய் கட்டி பிடிச்சிருக்கான், ஐயோ இவன்கிட்ட எவ்வளோ சண்டை போட்டான், இவன் வெக்கமான எதுவுமே இல்லைடா, என்கிட்ட வந்து இப்படி கொஞ்சம் நாடா அப்படி இப்படின்னு கேட்பான். அதுவும் மறந்து போயிருப்பான். நினச்சி பார்க்குறேன், நான் மறந்துடுறேன், நான் மறக்க மாட்டேன். சிலர் செய்த தீமைகள் பேசின வார்த்தைகளை மறக்காததுனால என்ன செய்கிறோம், அதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறதுனால அந்த கசப்பையும் நெருப்பையும் வைத்துக் கொண்டே இருக்கிறோம். தேவன் நம்முடைய பாவங்களையும் மன்னிக்காமல். மனுஷர் செய்த தப்பிதங்களை நீங்கள் அவருக்கு மனப்பூர்வமாய் மன்னியாதிருந்தால் உங்கள் பரமபிதா உங்கள் பாவங்களையும் மன்னிக்க மாட்டார். அது உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த மனுஷர்கள் செய்த பாவங்கள் தீமைகளை மனப்பூர்வமாய் மன்னிக்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னித்தது போல அதை நான் நினைவுபடுத்தக்கூடாது. நினைவுக்கு வராமல் இருந்தால் மறக்க முடியாது. என்னடா நமக்கு மறக்க அதெல்லாம் கிடையாது, மறக்க முடியாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததும் தெரியும், இப்போ நடந்ததும் தெரியும், 2 நாளைக்கு முன்னாடி நடந்ததும் தெரியும், எல்லாம் ஞாபகம் தான் இருக்குது. ஒரு சிலருக்கு நல்ல ஞாபகம் சக்தி இருக்கும். 25 வருஷத்துக்கு முன்னாடி புருஷனை பார்த்து சொல்றாரு, நீங்க இப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, 25 வருஷத்துக்கு முன்னாடியா, 25 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்றதை கூட மறந்து போயிடும். அப்படிப்பட்ட புருஷனாக கூட இருக்க முடியும். அதே மாதிரி ஒரு சில சகோதரர்கள் அப்படியே மனைவி எப்படியோ பேசின ஒரு வார்த்தை, எப்படியோ செய்த ஒரு காரியத்தை அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை சுட்டி காட்டி குத்தி காட்டி அதெல்லாம் நான் விட்டு மனம் இருக்கணும். வருஷங்கள் போயிட்டே இருக்குது, நான் மாறிக்கிட்டே இருக்கணும், வளர்ந்துகிட்டே இருக்கணும். மனப்பூர்வமாய் மன்னிக்கணும். அதை நினைத்து பார்க்க நினைவு வரப்படுத்தலாம். இல்லை நான் அதை நினைச்சிட்டேன், நான் நினைக்க மாட்டேன், அதனால கிறிஸ்துக்குள் மன்னிச்சிட்டேன். மீண்டும் சொல்லுங்க. அப்படிப்பட்ட நினைவுகள் வரும்பொழுதெல்லாம் இல்லை நான் மன்னிச்சிட்டேன், மனப்பூர்வமாக மன்னிச்சிட்டேன், புதுசாக பார்க்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், இயேசுவிற்கு உதவி செய்யும். தேவனை நோக்கி கவரணும், கூப்பிடணும். நமக்கு தீமை செய்தவர்களுக்கு விதமாக பேசுறவங்க மீண்டும் நமக்கு முன்னாடி வரும்பொழுதெல்லாம், அவங்க செய்த காரியங்கள் நினைவு வரும்பொழுதெல்லாம் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். இயேசு அதுக்கு தாங்க பக்கத்தில் நிற்கிறார். அப்படிப்பட்ட காரியங்கள் உதவி செய்ய முடியல. ஆனால் அப்படி செய்யலாம், பழசெல்லாம் நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இல்லை. பிரியமானவர்களை, நாம் நம்முடைய நல்ல நடக்கை தூஷிக்கிறவர்கள் நமக்கு விரோதமாக சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியுடையவர்களாக இருங்க. அப்படி நம்முடைய வாழும் பொழுது இன்றைய தினத்தை நான் என்னுடைய ரட்சிப்பின் நாளாக எடுக்க முடியும். இன்றைய அனுக்கிரக காலம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். வாசிக்கமா? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு, தேவனுடைய கிருபையை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறபடிக்கு, வீணாக பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம்.
இப்பொழுதே ரட்சணிய நாள். இன்றுங்கிற வார்த்தை கூட இல்லை பாருங்க, நாளைங்கிற வார்த்தை நிச்சயமா இல்லை. நாளை அனுக்கிரக காலம், நாளை ரட்சணிய நாள் இல்லை. இன்று கூட கிடையாது. இன்றுங்கிறது இன்னும் எத்தனை மணி நேரம் கூட இருக்கு. நடுராத்திரி 12 மணி வரதுக்கு இன்னும் 4 மணி நேரத்துக்கு மேல இருக்கு, 3 மணி நேரத்துக்கு மேல இருக்கு. இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். நமக்கு நாள்னு சொன்னா அது இப்பொழுதுதான். இந்த உணர்வோடு வாழணும்னு சொன்னா நம்ம ஆவிக்குரியவர்களா வளர முடியும் தெரியுமா? நம்ம தேவனுடைய ஜனங்களாய் பிள்ளைகளாய் கூடுகின்ற ஒவ்வொரு பொழுதும் இப்பொழுது எனக்கு ரட்சணை என்ன, இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை ஒரு காரியத்திலிருந்து நான் விடுதலை அடைஞ்சிட்டே இருக்கணும். என்னுடைய சுய வாழ்விலிருந்து, என் மாம்ச காரியங்களுக்கு நான் விடுதலை அடைஞ்சிட்டே இருக்கணும். ஒரு ஆவிக்குரிய மகனாய் மகளாய் நான் வளரணும். இப்படி இருக்கிறவர்கள் தான் அவங்க எந்த நாளையும் எப்பொழுதும் கொண்டாட முடியும். இன்று கர்த்தரிடம் கொடுத்த நாள் இதிலே கழிவுந்து மயிரக்கடவும் மயிர முடியும், இவனை திரித்து பாட முடியும். அவருடைய வாழ்க்கை அது ஒரு பாடலாக, அனைவர் ரசிக்கின்ற ஒரு பாடலாக இருக்க முடியும் நம்முடைய வாழ்க்கை. இந்த கலையில் புதிய கலையை கேட்டோம். நன்றியுள்ள உணர்வுகளோடு நம்மை தேவனிடத்திலே உளவாய் காட்ட தேவன் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். அந்த வார்த்தை சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 சாமுவேலின் புத்தகம், 1 சாமுவேல். நமக்கெல்லாம் இந்த சம்பவம் தெரியும். 1ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாள் மறுபடி பிள்ளை இல்லாதவன் பண்டிகைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. பண்டிகைக்கு வருகின்ற பொழுதெல்லாம் அவருடைய கணவனுடைய இன்னொரு மனைவி அவள் என்ன செய்வார், இவரோட சண்டை போட்டே இருப்பா, இவரை பரியாசம் பண்ணிட்டு இருப்பா, அவதூறா பேசுவா, விசனப்படுத்துவா. எப்படியாவது அவளை சந்தோஷமா இருக்க விடவே மாட்டான். அண்ணா மூஞ்சில் ஒரு சிரிப்பு வந்துச்சுன்னு சொன்னா ஏதாவது சொல்லி அவளுடைய குறையை சொல்லி அவளை துக்கப்படுத்தா. அவள் மூஞ்சி துக்கமா இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு சந்தோஷம். ஆனா இப்ப அண்ணா போறா, எனக்கு ஒரு விடிவு வேணும், என்னுடைய நிந்தை நீங்கணும், நான் துக்கமுகமா இருக்கக்கூடாது, நான் சந்தோஷமாவே இருக்கணும். பண்டிகைக்கு போறாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நான் மட்டும் ஏன் துக்கமா இருக்கணும், நானும் சந்தோஷமா இருக்கணும். ஒரு முடிவெடுக்கிறா, போறா, தன் இருதயத்தை தேவத்தை அப்படியே ஊட்டிடுறான். தேவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளை, எனக்கு ஒரு பிள்ளை தரணும். என்ன வென்ற ஒன்றாம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் உம்முடைய அடியாளை, 11ஆம் வசனத்தில் நடுவில் வாசி, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். நிறுத்தி ஒரு வசனத்தை கொஞ்சம் மீண்டுமா நினைச்சுட்டார். உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். சகல நாளும். சில நாட்கள் எனக்கு, சில நாட்கள் கர்த்தருக்கு அப்படின்னு சகல நாளும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஒரு பொருத்தனை பண்ணி தேவத்தில் விண்ணப்பிக்கிறார். 18ஆம் வசனம் ரொம்ப அருமையான ஒரு வசனம். நான் ஜெபித்துட்டு ஏற்றி வரும்போது இந்த வசனம் கூட நினைவு கூறணும். 18ஆம் வசனத்தில் நான் இதயத்தில் தான் தேவன்கிட்ட சொன்ன பிற்பாடு இப்ப ஏலி ஆசிரியர் சமாதானத்தில் இப்போ கர்த்தர் உன் விண்ணப்பத்தை முடிவுக்கு கட்டளையிடுவார் அப்படின்னு சொன்ன அப்பொழுது அப்பொழுது அவர் உங்களுடைய அடியாளுக்கு உங்களுடைய கண்களிலே தயை கிடைக்கிறது என்றால் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவர் வந்து ஜெபம் பண்றா, பொருத்தனை பண்றா, திருப்பி போய் என்ன செய்யறா, போஜனம் செய்தால். அடுத்த வார்த்தையை வாசிச்சு பாருங்க. ஒரு மெய்யான ஜெபத்தினுடைய முடிவுகள் இப்படிதான் இருக்கும். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. தேவத்துல எத்தனையோ காரியங்களுக்காக போறோம். இந்த இடத்துல எல்லாத்தையும் கொட்டி தீர்த்த உடனே ஏற்ற உடனே கண்டிடணும். ரொம்ப சந்தோஷமா என் தேவன் கேட்டார், என் ஜெபத்தை நான் சொல்லிட்டேன்,
அவர் செய்வார். அதான் விசுவாசம். துக்கமாக இருக்கிறது. வர்றா, ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுறான். இப்ப வெளிநாட்டு வாங்குறான். என்ன இப்பதான் நம்ம சொன்ன ரொம்ப சாப்பிட மாட்டேன்னு ஆண்டு பிடிச்சிட்டு இருந்தா, இப்ப இப்போ அவங்க மட்டும் சாப்பிட்றான். மறுசாதம் வாங்கி சாப்பிட்றா, கந்ததையை கேட்கிறா, இதை கேட்கிறா, 7 பங்கு வச்சது எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கா, திருச்சி வர பேசிட்டு இருக்கா. அதுதான் விசுவாசம். ஒரு விசுவாசம் உள்ள ஜெபம் துக்கமுகமா இல்லை. அந்த ஜெபத்தை தேவன் கேட்டார். என்ன செய்யறார்? குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். 20ஆம் சங்கத்தில். சரி, எல்லாம் முடிஞ்சது. காரியம் என்ன சொல்லுது? இப்ப பிள்ளை பால் மறக்க பண்ணிய பெண். அது எத்தனை மாதமோ எத்தனை தெரியுது. பிள்ளை பால் எப்போ மறக்கணும்? அதான் மறக்க கூட இல்லை, மறக்க பண்றான். பிள்ளை அவளை அவன் 24 அவனை 1 சாமுவேல் 1:24 அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. நல்லா கற்பனை பண்ணி பாருங்க. பால் மறந்த குழந்தை. இன்னும் அது நடந்ததா போனதா தெரியல. இன்னும் குழந்தையா இருந்தது. சரி, அவனையும் கூட்டிக் கொண்டு போனார். ரைட். ஒரு சில பிள்ளைங்க 5 வயசு வரைக்கும் கூட பால் குடிக்கிற பிள்ளைங்களா இருக்கு. தெரியும். குழந்தை. அவர்கள் ஒரு காளையை படையிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். குழந்தையை சொன்ன மாதிரியே கட்டுறதை கொண்டு வந்து விடுறாங்க. அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம்முடையில் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகி உன்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். 27 கவனமா வாசிப்போம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றார். அவர் சொன்ன வார்த்தையில் அதை தவறவே இல்லை. எப்படி வெட்டிக்கிட்டாலும் அதே மாதிரி என்ன சொல்றான்? அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். யார் அது அவன்? குழந்தை. தாயை எல்லாரையும் உங்களுடைய வீடெல்லாம் விட்டாச்சு, கொண்டு வந்து விடுறாங்க புது இடம். ஆனால் அந்த குழந்தை அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். தாய் சொல்லியிருப்பாங்க, எப்பா நீ வந்ததே அவர் தேவன் கொடுத்தது தான். நான் கஷ்டத்தில் கேட்டேன், சாமுவேல் கர்த்தர் கேட்டேன், கர்த்தர் கொடுத்துட்டார், நீ கர்த்தருடைய உண்பா. அவர் கொடுத்தார், அவருக்கே அவனை ஒப்பு கொடுக்குறேன், அவரை பணிந்து கொண்டு அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். சகலமாலும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறார் நான் கேட்டோம். நம்மளுடைய கருத்தை வாங்கி நமக்கே கொடுத்தோம். தாவீது சொன்ன வார்த்தையை கேட்டோம். நாம் தேவன் என்னென்ன கேட்டோம்? கேட்காம இவ்வளவு கொடுத்துருக்க, கேட்டு கொடுத்திருக்கிற அதை நாம் தேவனுக்கென்றே ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? திறமைகள், படிப்பு, அந்தஸ்து, வேலை, வருமானம், சம்பாத்தியம், ஒரு வீடாகட்டும், நிலமாகட்டும், பொருள், தனியாக இருந்த நமக்கு குடும்பம், மனைவி, புருஷன், பிள்ளைகள் திருமணமாகி பிள்ளைகளுக்கு பிள்ளைகள், எவ்வளோ கொடுத்திருக்கார். கொடுத்தவர் அவரை விட்டுவிட்டு ஏதாவது ஒரு நாளாவது கொடுத்தவைகளில் என் இருதயம், ஏதாவது ஒரு நாள் தேவன் எனக்கு கொடுத்தவைகளில் கொடுத்தவருக்கே அப்படின்னு சொல்லி எல்லா நாளும் சகல நாளையும் நாம் கர்த்தருக்கு அவற்றை ஒப்புவிக்காமல் ஏதாவது ஒரு நாள் அந்த பொருளை, அந்த நபரை நமக்கென்று வைத்துக் கொண்டோம்னால் நம்ம இந்த ஒப்பு கொடுத்தது நீங்கி கொண்டோம்னார். தேவனை பணிந்து கொள்கிற, ஆராதிக்கின்ற அந்த சிலாக்கியத்தை எடுத்து கொண்டோம்னார். ஒரு நாள் கூட நமக்கு வச்சிருந்தோம். சகல நாள் அந்த எல்லாம் முனையும், எல்லாம் நீர் கொடுத்ததாக எல்லாம் உம்முடையது. நீர்
நான் உம்முடையவன், நீர் எனக்கு கொடுத்த எல்லாம் உம்முடையவன். பணிந்து கொள்வது, தேவனை தொழுது கொள்வது, இந்த ஆராதனை தான் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். சாஷ்டாங்கமாய் விழுந்து அப்படின்னா எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்கு முன்பாக எல்லாவற்றையும் வைத்து ஆண்டவரை எல்லாம் நீங்க கொடுத்தது, சரீர சுகம் இதுவும் நீங்க கொடுத்தது. பாடல் பாட வர ஆடுறதுக்கு யாருமே வரல, இருமல் தலை ஒரு ஸ்தாயில ஆரம்பிச்சா அது தொடர்ந்து பாட முடியாது, தெரியும் தான். இல்லை ஆண்டவரை இது நீங்க கொடுத்த உடம்பு, ஒரு பொருள் இருக்குதா, ஏதோ ஒரு சத்தம் வருதா, நாம பாட போறோம். அது யாரும் கேட்குற மாதிரி இருக்கோ, கேட்குற மாதிரி இல்லையோ, அல்லது மியூசிக் ஒத்து வருதோ வரலையோ, தாளம் தப்பி போகுதோ, அதை பற்றி எனக்கு தெரியல ஆண்டவரே. நீங்க கொடுத்த ஒரு குரல் அது இருக்க வரைக்கும் உண்மை பாடுவேன். ஒருவேளை என்னோட நல்லா பாட முடியவங்க இருந்தால் அவங்க பாடட்டும், நான் பின்னாடி இருந்துட்டு ஏதாவது கொஞ்சம் சேர்ந்து பாடணும், தக்கத்தை குறைச்சி பாடணும், மைக் இல்லாமல் பாடணும். சகலத்தையும் தேவனுக்கு அர்ப்பணிப்பு. நம்முடைய சரீரத்தில் இருக்க ஆரோக்கியம் எல்லாத்தையுமே சகல நாளும் இப்பொழுதே இந்த ஒரு சிந்தையோடு நாம் பாட நம்ம இப்பொழுது நாம் எழுதுகிறது. இந்த நாளிலே தேவனமே வெகுவாய் நேசித்திருந்தார். இந்த வருடத்தினுடைய கடைசி நாள், நம்முடைய கடந்த நாட்கள் எப்படி இருந்ததோ, ஆனால் இப்பொழுது தேவ சமூகத்திலே நாம் வந்திருந்தோம். தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து நாம் அவருக்கு மனப்பூர்வமாய் நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுத்தோம். நம்முடைய துதிகளில் அவர் பிரியமாக இருந்தார். பிரியமானவர்களே, இப்பொழுதும் அவர் நம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறார். நமக்கு என்று அவர் கொடுத்த எல்லாவற்றையும் நாம் அவருக்கென்று சகல நாளும் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா, அல்லது நமக்கென்று கொஞ்சம் வைத்திருக்கிறோமா? நமக்கென்று எல்லாவற்றையுமே வைத்திருக்கிறோமா, அல்லது சில நாட்கள் வைத்திருக்கிறோமா? இனிதான் பார்க்க பிரியமானது. இன்றே அப்படி என்று கூட வேறு சொல்ல, இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே ரட்சணை என்றால் இன்றே இப்பொழுதே இந்த வேளையிலே நாம் மீண்டுமாக ஏன் நான் அர்ப்பணிக்கக்கூடாது? நல்ல காரியத்தை ஏன் இப்பொழுதே நாம் செய்யக்கூடாது? என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என் முழுமையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எனது ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் உம்முடைய ஆண்டவரே. என்னுடைய வேலை, என்னுடைய படிப்பு, என்னுடைய திறமைகள், அந்தஸ்து, எனக்கு கொடுத்த ஆரோக்கியம் எல்லாம் உம்முடைய ஆண்டவரே. எனக்கு கொடுத்த பணம், எனக்கு கொடுத்த வயல், நிலம், எல்லாம் வீடு எல்லாம் உம்முடைய ஆண்டவரே. நீ கொடுத்த மனைவி, நீ கொடுத்த கணவர், நீ கொடுத்த பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய ஆண்டவரே. நீ கொடுத்த பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாரையும் தேடுகிறேன். எல்லாவற்றையும் கொடுத்தது பெற்றுக்கொண்டேன். உமக்கென்று இவர்களை வளர்க்கும்படிக்கு, உமக்கென்று இவர்களை வளர்க்கும்படிக்கு இவர்களை ஒப்புவிக்கிறேன். சகல நாளும் உமக்கென்று நான் அவர்களை நேர்ந்து கொள்கிறேன். நம்ம அர்ப்பணிப்போமா? இந்த அர்ப்பணிப்போடு தேவனோடு பிறந்த நாள் முழுவதும் பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நன்றிகளையும்